ஏசாயா 40, 30, 31 வசனங்கள் இவளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆண்டவர் இதை பார்த்து துக்கம் அடைகிறார். இடறி விழுவதை பார்க்கிறார். சோர்ந்து போய் ஆறுதலற்று அவர்கள் கிடப்பதை பார்க்கிறார். மனம் திறந்து பேச முடியாதபடி அப்படியே நொந்து போகிறதை அவர் பார்க்கிறார். திசை மாறி அவர்கள் விழுவதை பார்க்கிறார். அவர் நியமித்த நடையில், அவர் நியமித்த வழியில் நடக்காமல் இருப்பதை பார்த்து நொந்து போகிறார். இல்லை, என் வாலிபர்கள், என் பிள்ளைகள், என் பெண் நடந்து அவர்கள் உயர பறக்க வேண்டும் என்பதுதான் அவர் ஆசை. ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர், கர்த்தருக்கு காத்திருக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் வாலிபர்களுக்கு விசேஷமாய் கொடுக்க போகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கணும் என்று இன்று நாம் வாஞ்சையாய் கேட்போம். நமக்கும் வாலிபர்களாகிய நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து கேட்போம். உமக்கு காத்திருக்க, உமக்கு முன் ஓடாதபடி, ஆண்டவரே என் ஆசைகள் பின் ஓடாதபடி, என் வழி தான் சரி என்று நினைத்து இந்த உலக காரியங்களை நான் அந்த வழியில் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நோக்கத்தோடு உம்மை மறந்து நான் ஓடாதபடி என்னை காத்து கொள்ளும் அப்பா. கர்த்தருக்கு கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து என் வழிகளை அர்ப்பணித்து கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று அறிந்து நான் சமர்ப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நம் இருதயத்தை ஏற்படுத்துவோமா? ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் அப்படி ஆண்டவருக்கு காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தும் விதம் அதற்கு ஈடு இணையே இல்லை. அந்த எண்ணங்களை வச்சு தான் நம் வாலிபர்களாகிய நம்மை நடத்த வருகிறார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அவருக்கு முன் ஓடும் பொழுது நாம் இடறி விழுகிறோம், நொந்து போகிறோம், நாம் சோர்ந்து போகிறோம், அவர்கள் இளைப்படையார்கள். ஆனால் இன்று ஆண்டவருக்கு காத்திருக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம், இருதயத்தை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்டவர்களை நான் கழுகுகளின் செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்பும்படி பலப்படுத்துவேன், புது பலனை நான் அடைய செய்வேன். புது பலனை அடையும்படி ஆண்டவர் நம் வாலிபர்களுக்குள் இன்று வைக்கிறார். அவர்களுக்காக நீங்கள் காத்திருக்க கூட நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். பிரியமானவர்களே, திரும்பி போகும்பொழுது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் புது பலன் பெற்று இருக்கிறத நாம் சோர்வடைந்து போனதெல்லாம் மாறி புது பலன் பெற்றிருப்பதை நாம் பார்க்க போகிறோம். இதை ஆண்டவரிடத்தில் நாடி நாம் இன்று கேட்போம். எந்தெந்த காரியங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருகிறார் என்று 3 காரியங்களை வெகு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, ரட்சிப்பு. ரட்சிப்பை ஆண்டவர் வாலிபர்களுக்கு கொடுக்கும்படி இன்று பெற்றுக்கொள்ள போகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்று கல்லூரிகளில் நம்ம பார்க்கும்பொழுது, ஏன் பள்ளிக்கூடங்களில் பார்க்கும் பொழுதே பசங்க மாத்திரம் இல்லை, பெண் பிள்ளைகள் கூட கிளாஸ் முழுசும் அவர்களுக்கு இருக்கிற பழக்கம் குடி, போதைப் பொருட்களுக்கு அடிமை அப்படி பரவி கொண்டு இருக்கிறது. அது பார்க்கும் பொழுது அவர்கள் கண்குருடாக அதையெல்லாம் பின்பற்றி அதற்கு அடிமையாகிறது பார்த்து நமக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியே வாழ்க்கை வீணாக போகிறது. நிறைய பெற்றோர் வந்து இதை குறித்து அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அவன் குணமே மாறுது. நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறான். அவனுக்கு நல்ல வழி என்ன என்றே தெரிய மாட்டேங்குது. என்ன செய்யணும் வாழ்க்கையில் என்ற ஒரு நோக்கமே போயிடுது. நோக்கமற்று திரிகிறாளே, நோக்கமற்று திரிகிறானே, என்ன செய்கிறது என்று நமக்கு வருத்தம். இந்த பொருட்கள் அவர்களை அடிமைப்படுத்தி அவள் மனதை திசை திருப்புகிறது. எண்ணத்தை மெய் மறந்த ஆண்டவர் வழிகளை விட்டு விலகும்படி செய்கிறது, அடிமைப்படுத்துகிறது. இதே போல இச்சை எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது, சமுதாயத்திலையும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இச்சை நிமித்தம் செய்யும் பொல்லாத செயல்களை நம் சமுதாயத்தில் கேட்கிறோம். இச்சை பெருகி இருக்கிறது, பெருகி இருக்கிறது. மோசமான காரியங்களை அவர்களை செய்ய வைக்கிறது. இச்சையில் வாலிபர்களின் இன்று ஒன்றாக வாழ்வது கூட அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள்.
திருமணத்திற்கு முன்னே ஒன்றாக இருக்கும்படியும் அப்படியே வாழ்க்கையை வாழ்வதாகவும் அவர்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறார்கள். இச்சையில் எடுக்கும் முடிவுகள் அவர்களை ஆண்டவருடைய ரட்சிப்பிலிருந்து விலக்குகிறது, வாழ்க்கைக்குரிய வழியிலிருந்தும் விலக்குகிறது, நீதியிலிருந்து விலக்குகிறது, அவர்கள் கெட்டு போகும்படி செய்கிறது. இதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட வழியில் இருக்க முடியுமா? ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் பொழுது, இருதயம் விட்டு விலகி இருக்கும் பொழுது, இச்சையின் காரியங்களையோ போதையின் காரியங்களையோ இவைகளை மாத்திரம் நாம் கனப்படுத்தி வாழும் பொழுது ஆண்டவருக்கு நம் இருதயம் சமர்ப்பிக்கவே முடியாது, தூர விலகி இருக்கும். பெற்றோர் எத்தனையோ பேர் வந்து சொல்றதை கேட்டிருக்கிறேன், என் பேச்சிற்கும் என் பிள்ளை கனத்தையே கொடுக்கறதில்ல. பெற்றோரின் வார்த்தைக்கு கனப்படுத்தாத அந்த எண்ணம் அவர்கள் பெற்றோரை விட்டு விலக செய்கிறது. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை கனப்படுத்தும், ஆண்டவருக்குள் தன்னைத்தான் தாழ்த்தி கனப்படுத்தும், தன்னைத்தான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். அவர்கள் ஆண்டவர் கொடுத்த பெற்றோர், ஆண்டவர் கொடுத்த வழிநடத்துதல்கள் என்று காதை திறந்து கேட்கும்படி, ஆண்டவர் சாயலை அவர்களில் பார்க்கும்படி அப்படி ஒப்பு கொடுக்க இன்று நாம் கேட்போம். ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை கொடுப்பார். வேதத்தில் பார்க்கும் பொழுது தானியேல் அவர் வாலிப வயதில் இருக்கும் பொழுதே அங்கு ராஜா சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய கோர்ட்டில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படி, அவர் ராஜாவினுடைய சேவையில் சேர்ந்து அவருக்கு சேவிக்க இருக்கிறதுலே சிறந்த வாலிபர்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு அவர் கட்டளை கொடுத்தார். அப்போ அதிகாரிகள்லாம் தேடி ஒரு சில வாலிபர்களை எல்லா இடத்துலேருந்தும் கூட்டிகிட்டு வந்தாங்க. 3 வருஷம் அவங்களுக்கு ராஜாவின் சேவையில் சேரும்படி அவர்களை பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ராஜாவின் உணவையும் ராஜரீக திராட்சரசத்தையும் அவர் சாப்பிடுவதில் கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவர்கள் பலமாய் ராஜாவுக்கு முன்னாடி காணப்படும்படி அவர்கள் கொடுத்து வந்தாங்க. அந்த நாட்களில் நடத்தின அந்த வழிமுறைகளுக்கு எதிர்மாறாக இருந்ததுனால தானியேலும் தன் 3 நண்பர்களும் மாத்திரம் வாலிபர்கள், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதை சாப்பிட போகிறதில்ல, ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அது வேண்டாம். அந்த அதிகாரி கேட்டார், அது கொடுக்கலன்னா ஏன் உயிர் போயிரும்பா, ராஜா என்ன சொல்லுவார், ஏன் உயிரை எடுத்துருவார், இப்படி நான் நல்லபடியாக பலன் உள்ள வாலிபர்களை அவருக்கு காட்டலைன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஆனால் தானியேல் சொன்னார், 10 நாட்கள் எங்களுக்கு கொடுங்க, வெறும் காய்கறியும் வெறும் தண்ணீரும் நாங்கள் சாப்பிட்டு இவர்களை காட்டிலும் நான் பலன் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சவால் விட்டார். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், ஆண்டவருடைய சொன்ன விஷயங்களில் எப்படி அவங்க நீதியாக அப்படியே பிடிச்சு விசுவாசித்தாங்க. என்னதான் உலக சாப்பாடு அவ்வளோ பலனுள்ள சாப்பாடாக தான் தெரிஞ்சுது, நல்ல பலப்படுத்தும் சாப்பாடாக தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த சோதனைகளுக்கு தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆசையாக இருந்திருக்கும், ஆனாலும் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருந்தார்கள். கடைசியில் என்னாச்சு, நல்ல மீட் எல்லாம் சாப்பிட்டு உண்டு பயிற்சி பெற்ற அந்த மற்ற வாலிபர்களை காட்டிலும் இவர்கள் எவ்வளோ பலன் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வீக பலன் அவர்களை நிரப்பி இருந்தது. ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வை நிரப்பும். அதிகாரி ஆச்சரியப்பட்டான். ராஜா இவர்களை விசேஷித்து பார்த்தார், எப்படி இவர்கள் தனித்து இப்படி நிற்கிறார்கள் என்று. அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள். சங்கீதம் 119:9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. உமது வசனத்தின்படி தன்னைத்தான் காத்து கொள்ளுகிறதுனால் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான். ஆண்டவருடைய போதனைகள், அவர் வசனங்களை அறிந்து அவர் வழிகள் என்ற, ஆண்டவருக்கு என்ன காரியம் ரொம்ப பிடிக்கும் அந்த காரியங்களில் நம்ம விருப்பத்தை செலுத்த 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 நம் வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவர் அதற்கு பலன் அளிக்கிறார். அதையே விரும்புங்க, அதையே விரும்பி நாட ஒரு இருதயத்தை இன்று ஆண்டவர்கிட்ட கேட்போம்.
என் வழிகளெல்லாம் சுத்தமாக இருக்க ஆண்டவரே உம் வசனங்களையே விரும்பி நீர் கற்பிப்பதை நான் அப்படியே பிடித்து எனக்குள் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் சுவாமி என்று. இதில் விதவிதமான ஒரு ப்ரெஷர் அவங்க வாழ்க்கையில் வருவதனாலும் அவர்கள் நொந்து போகிறார்கள். விதவிதமான பாரங்கள் அவர்களை அழுத்துவதனால் அவங்க முன் செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இந்த பாரங்கள் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை, மன வருத்தத்தை அவர்களுக்குள் கொண்டு வருகிறது. இதில் எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல், இதிலேருந்து எப்படி வெளிவர்றதுன்னு தெரியாமல் அழுத்தி அழுத்தி மன வருத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. இது ஏன் அவர்களை எப்படி அழுத்துது? அவங்களுக்கு ஒரு ஆங்கரே இல்லை, ஒரு அஸ்திபாரமே இல்லை. அவ்வளோ வீக்காக இருக்குது அவங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம். பின்னாடி விழுறதுக்கு ஒன்றும் இல்லை, தாங்கிறதற்கு ஒன்றும் இல்லை. இதனால் அவங்களுக்கு குடும்பம் உடைஞ்சு போனதுனால வரும் ஒவ்வொரு பாரம், இதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இது மத்தியில் அவங்களுக்கு வாழ தெரியல, படிக்க தெரியல. அதை தாங்க முடியாமல் குடும்பம் சண்டையினாலோ பிரிவினையினாலோ இல்லை குடி பழக்கத்தினாலோ உடைந்து போயிருக்கிறதுனால அவங்க அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் உடைஞ்சு போகிறாங்க. அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்புகள் குடும்பம் அவர்கள் மீது, நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஏன் பண்ண மாட்டேங்கிற, இதை இப்படி தான் செய் என்று கண்டித்து 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 எல்லா காரியத்திலையும் அவர்களை திட்டுவதனால், எல்லா காரியத்திலையும் அவர்களை இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் என்று வற்புறுத்துகிறதுனால் அவர்கள் அந்த பாரத்தை எப்படி சுமக்கிறதுனே, அந்த ப்ரெஷரை எப்படி சுமக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறார்கள். நொந்து போகிறார்கள். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் நொந்து போகிறார்கள். இன்னும் அவர்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் என்ற அந்த ப்ரெஷர், படிப்பில் தோல்வி பெற்றோ இன்டர்வியூவில் தோல்வி பெற்றோ ஐயோ குடும்பத்தை நான் தானே தாங்கி இருக்கணும் என்ற அவமானத்தில் அவர்கள் அந்த பாரத்தில் அமிழ்ந்து போகிறார்கள். சிலர் செய்தியில், நியூஸ் செய்தியில் பார்க்குற தன் வாழ்க்கையே முடித்து கொள்கிறார். என் குடும்பத்தை காப்பாற்றுறவன் நானாக தானே இருந்திருக்கு, என்னை நம்பி தானே இவ்வளோ செலவழித்தாங்க, என்னை நம்பி தானே இவ்வளோ படிக்க வச்சாங்க, என்னால் காப்பாற்ற முடியலையே, ஃபெயில் ஆயிட்டேனே, ஐயோ மார்க் கம்மியாயிடுச்சு, எப்படி என் எதிர்காலம் மட்டும் இல்லை குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கும், எப்படி அவங்களுக்கு முகத்தை காண்பிப்பேன் என்ற வருத்தம் அவர்களை மனதை அழுத்துகிறது. எபேசியர் 2:20-22 வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்படி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வாலிபர்களாய் நமக்கு அஸ்திபாரமாய் இருக்க விரும்புகிறார், மூளைக்கல்லாய் இருக்க விரும்புகிறார். அப்போ நம்ம அசைக்க முடியாதபடி பலனோடு கட்டப்படும். அதுவும் நம் இருதயம் பூரிப்படையும். ஏன்னா ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நம்ம கட்டப்படும். எப்பொழுதும் ஆண்டோடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு இருதயத்தை அனுபவிப்போம். மன பாரங்கள் எல்லாம் அவர் சுமப்பதை நாம் ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை நாம் அனுபவிப்போம். அப்படி கிறிஸ்து வாலிபர்களின் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது அவர்கள் எந்த பாரமோ சுமையோ அவர்களை அழுத்தி அவர்களுக்கு மன அழுத்துதலை கொண்டு வர முடியாது. அவர்கள் விசுவாசத்தில் மேலே ஆண்டவர் இயேசு உயர்த்தும்படி தன்னைத்தான் காத்துக்கொள்வார்கள். ஒரு சமாதானம் அவர்களை காத்துக்கொள்ளும். எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கும்படி, ஒரு மூலைக்கல்லாக இருக்கும்படி, ரட்சிப்பு அவர் மூலமாய் வரும்படி இன்று நாம் ஜெபிப்போம். வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் ஒரு மூலைக்கல்லாக இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நடத்துவார் என்று நாம் கேட்போம். ரெண்டாவதாக, தவறான வழி நடத்துதல்கள் அவர்கள் வாழ்க்கையை திசை திருப்புகிறது.
2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த உலகத்தின் அதிகாரியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறான். எவனை நான் விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். எந்த பிள்ளையனுடைய வாழ்க்கையினா விழுங்குகிறது, நாசமாக்கி போடுகிறது. திருடவும் கொல்லவும் அவன் வருகிறான். இதற்கு பொய்யின் வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தில் வைத்து நிரப்புகிறான். கண்களை, மனதை குருடாக்கி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களே அறியாமல் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க உள்ள விட்டு கேட்டு குருடாகி விடுகிறார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் நிலை நிற்காததினால், ஆண்டவர் இயேசு மூளைக்கல்லா இருக்காததினால், காலியாக இருக்கிறதினால் இந்த வார்த்தைகள் வந்து கெடுத்து விடுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது, வழி தவறி செல்ல வைக்கிறது. எத்தனையோ இன்று சமுதாயத்தில் பார்க்கிறோம், வாலிபர்களை பிரிக்க, ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த ஜாதியா அவனை வெறுத்து விடு, அந்த விதமான இனமா வெறுத்து விடு, அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறானா அவனை வெறுத்து, கீழ் ஜாதி அவனை வெறுத்து விடு, மேல் ஜாதி அவனை வெறுத்து விடு என்று சொல்லி எல்லாம் அவன் எண்ணங்களை போட்டு பிரிக்கிறான். வெறுப்பு வெறுப்பு வெறுப்பின் செய்திதான் வாலிபர்கள் மத்தியில் பரவி கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரியணும், அடுத்தடுத்த சைடில் இருக்கணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகள். இன்னும் இதன் மத்தியில் அவர்களுக்கு அன்பு நிலைக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் ஒரு சமாதானத்தை காக்கும். ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் இணைப்பை கொண்டு வரும். நம் சமுதாயத்தில் தொடர்ந்து வாலிபர்கள் அன்பை கொண்டு செல்ல வேண்டும். நம் வாலிபர்களாகிய நாம் முதலாவது இந்த அன்பை பெற்று மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இயேசுனுடைய அன்பை சுமந்து செல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம், எதிர்காலத்திற்கு ரொம்ப முக்கியம். இல்லைனா சமுதாயம் பிரிவினை அடையும், தேசம் பிரிவினை அடையும், நம் வீட்டை சுற்றி கூட பிரிவினை வரும், வெறுப்பு திகழும். அன்பை கொண்டு செல்வது நாம். ஆண்டோடைய அன்பு வாலிபர்கள் இருதயத்தில் அஸ்திபாரமாக இருந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று இன்று நாம் ஜெபிப்போம். வாலிபர்களை இரண்டாவதாக அவர்கள் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரே கன்ஃபியூஷன் அவர்களுக்குள் கொண்டு வரும்படி பிசாசானவன் எத்தனையோ சிந்தனைகளை போடுகிறான். நான் யார், என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய துணை எப்படிப்பட்டவர்களாக நான் துணையை தேடணும் என்று அதில் ஒரு கேள்விக்குறி. இன்னும் திருமணமாகணுமா என்று இப்படிப்பட்ட கேள்விக்குறி. நிறைய பேர் அதற்கு ஆசை கூட இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு ஒப்பந்தமாக திருமணம் இருக்கிற 2 பேரும் ஒன்றா வந்து அவருக்கு முன் ஒரு நீதியான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஒரு கேள்விக்குறி. நல்ல நேயங்கள், ஆண்டோருடைய குணாதிசயங்கள், ஆண்டோருடைய வேல்யூஸ், இவைகள் எல்லாம் அவர்களுக்குள் காணப்படுவதில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் நிலை நிற்பதில்லை, அதை விட்டுவிடுகிறார்கள். இதிலெல்லாம் பிசாசு மாயமாலத்தை கொண்டு வருகிறான், அவர்களை கேள்வி கேட்க வைக்கிறான், மனதை அவன் கன்ஃபியூஸ் பண்ணி விடுகிறான். ரோமர் 12:2 கூறுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து இருந்து இருக்காதீர்கள், மற்றவங்க மாதிரி அதை அலங்கரித்து இருக்காதீர்கள். நீங்கள் உங்கள் மனதில் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீங்கள் அவரிடத்தில் நாடி அதை அறிந்து பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மனம் அப்பொழுது புதிதாக இருக்க மறுரூபம் ஆகும். அதனால்தான் இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம மனதை சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். அதில் எந்த விதமான விஷத்தின் வார்த்தைகளோ, எந்த விதமான பிரிவினையின் வார்த்தைகளோ, எந்த விதமான மாயமாலத்தின் வார்த்தைகளில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது.
நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம மனதை அவரிடத்தில் புதுப்பிக்கப்பட ஒவ்வொரு நாள்லையும் நம்ம சமர்ப்பிக்கணும். இன்று நான் தெளிவாக இருக்கணும் சுவாமி, இன்று நான் உம்முடைய வழிகள் என்ன பரிபூர்ணமான சித்தம் என்று வசனம் சொல்லுகிறது. நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், இதை நாடும்படி நாம் ஆசைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சித்தம், இப்படிப்பட்ட வழியை நான் நாடணும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிக் கொள்ளணும், காத்திருக்கணும். அதுக்கு அதை எனக்கு அறிய செய்யும். எனக்கு அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை தாரும். அப்படிப்பட்ட மனதை எனக்கு, புதுப்பிக்கப்பட்ட மனதை எனக்கு தாரும் சுவாமி. ஒவ்வொரு நாள்லையும் அதை நாம் கேட்போம். அப்போது தவறான காரியங்களை பேசும்பொழுது நம் இருதயத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் எழுந்து ஞானத்தின் வார்த்தைகளினால் நம்மை காத்துக்கொள்வார். நம்மளே அறியாமல் ஆண்டவர் ஞானத்தின் வார்த்தைகளை போட்டு அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்க செய்வார், வேண்டாம் என்று தள்ளிவிட செய்வார். இது தவறு என்று அறிந்து கொள்ள நமக்கு கிருபை தருவார். இல்லைன்னா நம்ம வாசித்தது போல நாம் மனது குருடாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குருடாக்கி விடுகிறான். சுவிசேஷத்தின் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடி, சத்தியத்தின் வழியை அறிந்து கொள்ளாதபடி குருடாகி விடுகிறோம். கடைசியாக வாலிபர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் மேலே உயர வேண்டும், சிறப்பை அவர்கள் அடைய வேண்டும், சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் அடைய வேண்டும். பிலிப்பியர் 2:14-15 சொல்லுகிறது, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு. அப்படி நம்ம தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வாஞ்சிக்கும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது, இந்த கோணலான இந்த மாறுபாடான சந்ததியின் நடுவிலே இப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க செய்கிறார். ஆண்டவர் மிகவும் நம்மை விரும்பி பிரித்தெடுத்து நம்மை பிரகாசிக்கிற பாதையில் வைத்து எழும்ப செய்கிறார். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்பதே இல்லை. ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை கேட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது இல்லை, நம்ம வாழ்க்கையில் செயல்படுவது இல்லை. நம்ம புத்தியிலையோ இல்லை நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினச்சி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் ஓடுகிறோம். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், எனக்கு புத்தி தாரும், அறிந்து கொள்ள கிருபை தாரும் சுவாமி, எனக்கு வெளிப்பாடுகளை தாரும், ஆவியின் வெளிப்பாடுகளை தாரும், புதிய புதிய ரகசியங்களை நீ எவ்வளோ வேதத்தின் உம்முடைய பிள்ளைகளிடம், தானியேலிற்கும் கூட யோசேப்பிற்கும் கூட நீர் வெளிப்படுத்தினீரே சுவாமி. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் அதிசயமான ஞானத்தை கொடுக்கிறது. தானியேல் 1:20 நம்ம வாசிக்கும் பொழுது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டார். எவ்வளோ ஞானிகள் அந்த ராஜாவினுடைய கோர்ட்டில் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாங்க, எவ்வளோ வருஷம் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை விட 10 மடங்கு இந்த தானியேலும் நண்பர்களின் ஞானத்தை ராஜா கண்டார். ஞானத்திலும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா 10 மடங்கு உயர்ந்திருப்பதை கண்டார். இந்த ஞானத்தை நாம் நாடுவோம், கேட்போம். ஆண்டவரே, எனக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தை தாரும், வெளிப்பாடுகளை என்னோடு பேசிக்கொண்டே இரும். நான் செய்வதிலெல்லாம் இதை நாம் பெற்று செய்ய ஒரு வித்தியாசத்தை பார்க்க எனக்கு உதவி செய் என்று கேட்போம். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிபர்கள் இதற்கு நான் மேலே வரணுன்னே அவங்க ஆசைப்படுறதில்ல. நான் ஆண்டவருக்காக அவரை என் வாழ்க்கையில் காட்டி மகிமைப்படுத்தணும், என் வழிகளில் காட்டி மகிமைப்படுத்தணும். நான் செய்கிற காரியத்திலெல்லாம் அவர் உயர்ந்திருக்கிற தேவன், விசேஷித்த தேவன் என்று சொல்லி நான் காட்டணும் என்று ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறதில்ல. சோம்பல் அவர்களை மேற்கொள்ளுகிறது. வெறும் சாதாரண காரியத்தை செஞ்சுக்கிட்டு, சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு அதிலே திருப்தி அடைகிறார்கள். ஆனால் அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம் நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா?
நம்ம வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை பிரதிபலிக்கணும், அவருக்கு மகிமை கொண்டு வரணும். அவர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதில் சிறந்திருக்கணும். அந்த ஒரு ஆவியை இன்று வாலிபர்களுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுப்பார் என்று நாம் கேட்போம். பிரியமானவர்களே, வாலிபர்களே, நாம் இந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் சுடர்களை போல் பிரகாசிக்க செய்வார், பிரகாசி நட்சத்திரங்களை போல் பிரகாசிக்க செய்வார். இதில் எல்லாம் ஆண்டவருக்கு காத்திருப்பது மிக அவசியம். அப்படி சமர்ப்பிக்கும் இருதயம் இந்த கோணலான இந்த உலகத்தின் நடுவில், மாறுபாடும் இருக்கிற சந்ததியின் நடுவில் ஆண்டவருக்காக காத்திருப்பது. அவர் நீதியை அதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம், சித்தத்தை அறிகிறோம், ஆண்டவருக்காக பிரகாசிக்க அதன் மூலம் எழுப்புகிறார். இப்படி இன்று இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலையும் வாலிபர்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் பிள்ளைகளை எல்லாம் நேஷனல் ரேங்க் பெறும்படி நாம் விசுவாசித்து ஜெபிப்போம். ஆண்டவர் கோல்ட் மெடலிஸ்டாக உயர்த்துவார் என்று விசுவாசித்து ஜெபிப்போம். சிறந்த வியாபாரிகளாக, சிறந்த வேலை உயர்ந்த இடங்களை பெற்றுக்கொள்ள எழும்பும்படி, இன்னும் கவர்மெண்ட்டுக்கே அவர்கள் அட்வைசர்ஸாக வழிநடத்த, தானியேலை போல வழிநடத்துதல் கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு செயல்படுகிறவர்களாக உயர்ந்திருக்க, இருக்கிறதிலே அவங்க செய்வதில் சிறந்த தாளந்துள்ளவர்களாக எழும்ப, இன்னும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, வல்லமையோடு ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய வரங்களினால் நிரம்பி ஆசீர்வாதமாக இருக்க வாலிபர்கள் எழும்ப வேண்டும், பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை கேட்போமா? அப்பா, தயவாக என் இருதயத்தில் வந்து தங்கும். உமக்காய் காத்திருக்கிறேன், உமக்காய் காத்திருக்கும் ஒரு இருதயத்தை தாரும் அப்பா, தாரும் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைகிறார்களே. கழுகுகளின் செட்டையின் மீது அவர்கள் உயர பறந்திருக்கும்படி நீர் உயர்த்துகிறீர் சுவாமி. உம்முடைய செட்டைகள் எங்களை உயர்த்துகிறது, உயர்த்துகிறது. ஆண்டவரே, எனக்கும் இந்த கிருபை தாரும் என்று வாலிபர்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? இது உங்கள் நேரம், இது உங்கள் நேரம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் நேரம், கிருபை கேட்கும் நேரம், வரங்களை கேட்கும் நேரம், ஆண்டவருடைய தயவை கேட்கும் நேரம். இப்பொழுது அவர் முகம் உங்கள் மீது பிரகாசிக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஆண்டவரே, இருதயத்துக்குள் வாரும் என்று கேளுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இச்சை எனக்கு வருகிறது ஒரு பக்கத்தில், அதை எப்படி தாக்குகிறது என்று தெரியல, எப்படி தாண்டுகிறது என்று தெரியல சுவாமி. பலனற்று இருக்கிறேன் சுவாமி, பலனற்று இருக்கிறேன்ப்பா. அப்பா, எனக்கு இந்த தவறான வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுது அதை எப்படி மேற்கொள்றதுனே தெரியலையே, ஞானமற்று இருக்கிறேன். உங்களுடைய சித்தம் என்னதென்று அறியாமல் இருக்கிறேனே, அதற்கு சமர்ப்பிக்காமல் இருக்கிறேனே, என்னை மன்னியும் மன்னியும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. அதை நாட எனக்கு ஒரு இருதயத்தை தாருமப்பா. சித்தத்தை நாடி உம்மை அப்பா தாகமாய் தேட எனக்கு கிருபை தார். உமக்கு காத்திருக்க எனக்கு கிருபை தாரு சுவாமி. அப்பா, பாரங்களில் எல்லாம் சிக்கியிருக்கும் வாலிபர்களை தயவாய் சந்தித்து அவர்களை விடுதலை செய்யும் அப்பா. அஸ்திபாரமாக மூளைக்கலாய் கிறிஸ்து வந்து பொறுப்பெடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக ராஜா, பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த நேரத்தில் ஜெபிக்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாரப்பட்ட இருதயத்தை இந்த நேரத்தில் பார்க்கிறார். ஐயோ, போராட்டம் நிறைந்த இருதயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க உங்களை நோக்கி பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார். உங்கள் இருதய பாரங்களை ஏசப்பாவிடம் இப்பொழுது சமர்ப்பீங்க. உங்கள் பலவீனங்களை ஏசப்பாவிடம் இப்பொழுது சமர்ப்பீங்க. என்னால் முடியலப்பா, இவைகளையெல்லாம் சந்திக்க முடியலப்பா, இவைகளையெல்லாம் மேற்கொள்ள முடியலப்பா. ஆண்டவரே, தனியாக போராட என்னால் முடியல. யாரும் என்னை புரிந்து கொள்ள முடியலையே, யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே. இந்த சிறு வயதில் அப்பா அம்மாவை இழந்திருக்கிறேன்
இருக்கிறேனே, தனியாக இருக்கிறேனே என்று கூட நீங்கள் இருக்கலாம். அப்பாவை இழந்திருக்கிறேன், நம்ம குடும்பத்தை எப்படி நான் சுமந்து கொள்வது என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், மன அழுத்தத்தில் வந்திருக்கலாம். ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எப்படி இதன் மத்தியில் நான் மேலே உயர்வது என்று உள்ளத்தை எல்லாம் கொட்டி ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்கள். எஸ், காட் இஸ் லிஸ்னிங். ஆண்டவர் கேட்டு கொண்டு இருக்கிறார், இதையெல்லாம் அவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். என் செல்ல பிள்ளை என்னோடு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும், சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை நோக்கி வருகிறார். அவரை பெற்றுக்கொள்ளுங்க, இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. அவர் ஆவியை உங்கள் மீது ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பலன் கொடுக்கும்படி, மன உறுதியை கொடுக்கும்படி, தைரியத்தை கொடுக்கும்படி உங்களுக்கு அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்கள் இருதயத்தில் வசிக்கும்படி வருகிறார். உங்களை எல்லா காரியத்திலையும் தாங்கி வழி நடத்தும்படி வருகிறார். நாம் சமர்ப்பிப்போமா? ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் நாம் தள்ளிவிட்டு, ஆசைகளை தள்ளிவிட்டு, இச்சைகளை தள்ளிவிட்டு, ஐயோ நம் சித்தம் என்று நினைத்ததையெல்லாம் தள்ளிவிட்டு, தவறான இந்த வார்த்தைகளுக்கு நம்மை சமர்ப்பித்ததையெல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அழுவோமா? ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுவோமா? ஆண்டவரே தயவாக என்னை மன்னியும், என்னை ரட்சியும். ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிறேன் சுவாமி, உம்மை விட்டு தூரமாக தள்ளி போயிருக்கிறேன் ராஜா. அப்பா உமக்காக காத்திருக்காம நான் போயிட்டேனே ராஜா, என்னை மன்னியும், உம்மிடம் இழுத்து கொண்டு வாரும் சுவாமி. அப்பா மீண்டும் உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுப்பீரா என்று கேட்கும் சத்தத்தை கேளுமப்பா. அவளுக்கு மனம் இறங்கும், இப்பொழுது மனம் இறங்கும் ராஜா. அர்ப்பணித்திருக்கும் உன் பிள்ளைகளை நோக்கி நீர் பாரும் சுவாமி, பாருமப்பா. அவளுக்கு நீர்தான் தேவன், நீர்தான் வழி, நீர்தான் வழிகாட்டியாய் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அதில் நீர் நடத்தி உயர்த்த வேண்டும் ராஜா. அப்பா அவர்களை மேலே உயர்த்தணும் ராஜா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறாங்க. ஆண்டவரே நீர்தான் என்னை சாம்பியனாக உயர்த்தும் அப்பா, என்னை சிறந்தவனாக உயர்த்தும் அப்பா, மிகுந்த தாளந்துள்ளவளா என்னை உயர்த்தும், மிகுந்த அபிஷேகம் பெற்றவளா என்னை உயர்த்தும் சுவாமி. அப்பா தீர்க்க தரிசன வரத்தினால் நடத்தப்படும் உம்முடைய பிள்ளையாய் என்னை உயர்த்தும் ராஜா, என்னை நிரப்பும் சுவாமி என்று அர்ப்பணிக்க இப்பொழுது ஆண்டவரே அவர்களை நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு இருதயத்திலும் பாய்ந்து செல்லும் ராஜா, ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய ஞானத்தை ஊற்றும் அப்பா. உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு இவைகளை எல்லாம் அவர்களுக்குள் ஊற்றும்படி பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறார். சமர்ப்பீங்க. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். உங்களை நிரப்பி இனி அவரே நடத்தும்படி வருகிறார், அவரே போதிக்கும்படி வருகிறார், அவரே ஆசீர்வாதத்திற்குள் நடத்த வருகிறார். ஹல்லேலூயா. இனி நீர் நண்பராக எங்களோடு அப்பா பேசும்படி, உலாவும்படி அப்பா, எங்கள் கூட நிற்கும்படி, பலப்படுத்தும்படி கூட வருவதற்கு ஸ்தோத்திரம், வழி திறந்து கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது உன் பிள்ளைகளை பலப்படுத்துவதற்கு நன்றி. பலன் இறங்குகிறது, புது பலன் இறங்குகிறது, புது பலன் உள்ளத்தை நிரப்புகிறது. ஐயோ பயங்களை எல்லாம் நீக்கி தள்ளிவிடுகிறது, எல்லா பாரங்களையும் நீக்குகிறது, பழையவைகளை நீக்குகிறது. ஆண்டவர் புது பலனை இறங்க செய்கிறார். அதே இடத்தில் புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவர் புது பலனை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பாதையை திறந்துள்ளோம் உமக்கு சமர்ப்பித்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இப்பொழுது நீதி செய்யும் சுவாமி. அவளுக்கு இறங்கி அப்பா படிப்பில் மேன்மையான ஒரு மார்க்ஸை தாரோ சுவாமி. முதலான மார்க்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தாரோ ராஜா. தலைகீழாக மாற்றிவிடும். வீக்காக இருக்கும் அந்த இடத்திலே அவளை மேன்மைப்படுத்தி உயர்ந்த மதிப்பெண்களை தாரோ சுவாமி, உயர்ந்த மதிப்பெண்களை தாரோ. தோல்வி போதும் ராஜா. ஆண்டவரே அவள் கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ சரி,
அவர்கள் ஆண்டவருக்கு எடுத்துக்காட்டாய் நிற்கட்டும் சுவாமி. எல்லா காரியத்திலையும் முதன்மையாய் நிற்கட்டும், எல்லா போட்டியிலும் முதன்மையாய் நிற்கட்டும் சுவாமி. தெய்வ சுபாவத்தை பெற்று மற்றவர்கள் ஆச்சரியப்படட்டும் சுவாமி. இவள் எவ்வளோ முத்தான பிள்ளையாக இருக்கிறாள், இவன் எவ்வளோ எனக்கு உதவி செய்திருக்கிறான் என்று சொல்லி அப்பா தெய்வீகத்தை காட்டும் பிள்ளைகளாய் அவர்களை மறுரூபப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா நீர் எல்லா காரியத்திலையும் உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் என்று கூட இருந்து நீர் கற்பிக்க போவதற்கு நன்றி சுவாமி. அப்பா உம்முடைய வழிநடத்துதல்களுக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நன்றி என்று சொல்லுங்க. இனி உங்களோடு பேசி நடத்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நண்பராய் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சுபாவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் காரியங்களுக்கு விரும்பும்படி ஒப்பு கொடுக்க உதவி செய்கிறார். அவர் வசனத்தை உங்களுக்குள் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருகிறார். அதே பின்பற்ற உங்களுக்கு உதவி செய்கிறார். பெற்றோருக்கு தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து அவள் சொல்வதில் எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வழி கொடுக்கிறார், இருதயத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க.